அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர். இன்னைக்கு கோபத்தை கோபத்தோடு கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். கொஞ்சம் தலைப்பு வித்தியாசமாக இருக்கும், முழுமையாக கவனிங்க. இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? நாம எல்லாரும் வீட்லயோ வேலையிலயோ ரச்சகன் படத்துல வர நாகார்ஜுனா மாதிரி கோபப்பட்டுக்கிட்டே இருப்போம். ஏன் கோபப்பட்டோம், எதுக்கு கோபப்பட்டோம் நமக்கே தெரியாது. கோபப்பட்டதுக்கு பின்னாடி தான் யோசிப்போம், இந்த இடத்துல கோபத்தை குறைச்சிருக்கலாமே, நாம இந்த இடத்துல கோபமே படாம இருந்திருக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். ஆனா மறுமுறை அதே சூழல் வரும் பொழுது மறுபடியும் அதே மாதிரி கோபப்படும். இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி கோபத்தை குறைப்பது, கட்டுப்படுத்துவது? கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு 3 டெக்னிக் பார்க்க போறோம். இந்த 3 டெக்னிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எளிமையா நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம். முதல் டெக்னிக் ஹிஸ்ஸிங் டெக்னிக். ஹிஸ்ஸிங் டெக்னிக்னா, ஹிஸ்ஸிங்னா சீறுறது. எது சீரும்? பாம்பு தான் சீரும். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த பாம்பு எல்லாரையுமே கடிச்சிட்டு இருந்தது. இப்ப மக்கள் எல்லாம் ரொம்ப பயந்து ஒரு துறவி கிட்ட ஓடுறாங்க. துறவியே, இந்த பாம்பு எல்லாரையும் கடிக்குது, நிறைய பேர் இறந்து போறாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. அப்ப அந்த துறவி அந்த பாம்புக்கு ஒரு கட்டளை இடுறாரு, நீ இனிமே யாரையும் கடிக்க கூடாது. பாம்பும் அந்த கட்டளையை ஏத்துக்கிச்சு, யாரையும் கடிக்கல. ஓரிரு வாரங்கள் கடக்குது. இந்த பாம்பு அழுதுகிட்டே இந்த துறவி கிட்ட வருது. உடம்பெல்லாம் பார்த்தா ரத்தம், நிறைய காயம். துறவி என்ன விஷயம், என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த பாம்பு சொல்லுது, நீங்க கடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் யாரையுமே கடிக்கல. ஆனா இந்த மக்கள் என்னை கம்பெடுத்து அடிக்கிறதும், கல்லெடுத்து அடிக்கிறதும், என்னைய தூக்கி போட்டு விளையாடுறதும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, என்னைய காப்பாத்துங்க துறவி அப்படின்னு கெஞ்சு. அப்பதான் துறவி சொன்னாரு, நான் உன்னைய கடிக்க வேணாம்னு தான் சொன்னேன், சீர வேணாம்னு சொல்லல. நண்பர்களே, இந்த இடத்துலதான் நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். கடிக்கிறதுக்கும் சீறுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கோபப்படுறதுக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா பெரியோர்களும் சொன்ன ஒரு விஷயம் நாம புத்தகத்தை படிச்சிருக்கலாம், நிறைய பேச்சாளர்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கலாம். கோபம் என்பது அறவே கூடாது. இதுதான் நிதர்சனமான ஒன்று. புத்தர் கூட அழகா ஒரு இடத்துல சொல்வார், கோபத்தை பற்றி பிடித்திருப்பது என்பது அடுத்தவர் மீது வீசும் நோக்கில் ஒரு நெருப்பு கங்கை கையில் பற்றி பிடித்திருப்பதற்கு சமம். இந்த நெருப்பு கங்கை கையில பிடிச்சா யார முதல்ல பாதிக்கும்? பிடிச்சிருக்கிறவரை தான் முதல்ல பாதிக்கும். அப்ப கோபத்தினால முதல்ல பாதிக்கப்படுபவர் யாரு? கோபப்படுறவர் தான். நாம பாய்சனை குடிச்சிட்டு இன்னொருத்தர் இறப்பாருன்னு நினைக்கிறது எப்படியோ அதே போலதான் கோபமும். கோபம் நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை. இதெல்லாம் நிறைய புத்தகங்கள்ல பேச்சாளர்கள் சொன்னது. இந்த கோபம் என்பது பாம்பு கடிப்பது போல. நாம பார்க்கக்கூடிய முதல் டெக்னிக் சீறுவது. சீறுவதுனா என்ன? நம்மளுடைய நல்ல பண்பின் காரணமா, நம்ம யாருக்கிட்டையுமே கோபப்பட மாட்டோம் அப்படிங்கிற தன்மையின் காரணமா சில பேர் நம்மளை சீண்டலாம், நம்மளை பற்றி தவறாக பேசலாம், அவதூறுகள் பரப்பலாம், நம்மளுடைய வேலையில ஒரு சரியான அணுகுமுறை இல்லாமல் நடந்து கொள்ளலாம். அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த இடத்துல கோபப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு சூழல் வந்தா சீருங்க. சீரணும்னா என்ன? கோபம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. கோபம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. நீங்க கோபப்படுற மாதிரி நடிக்கணும். அது எதுக்காக? அவங்க திருத்தி கொள்வதற்காக. அப்படி நடிக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய வார்த்தையில உங்களுக்கு கவனம் வரும். ஏன்னா நீங்க சீர்றீங்க தான், கொத்தல அவங்கள. உங்களுடைய செயல்கள்ல உங்களுக்கு நல்ல கவனம் வரும். எல்லாரும் கோபம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், கோபத்தினால நிறைய விளைவுகள், தவறான விளைவுகள் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறனாலதான் கோபம் வேணாங்கிறாங்க.
ஆனா கோபப்பட வேண்டிய சூழல்ல கோபப்பட்டுதான் ஆகணும். ஆனா எப்படி இருக்கணும்? சீறுவதாக இருக்கணும். அப்படி சீர்ற மாதிரி இருக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையிலையும் செயல்லையும் நமக்கு கவனம் இருக்கும். அதுதான் சீர்றது. இதுக்கு பேர் தான் ஹிஸ்ஸிங் டெக்னிக். இரண்டாவது டெக்னிக் வாட்டர் டெக்னிக். நிறைய கோபம் வருதுங்க. தேவையில்லாத இடங்கள்லையும் எனக்கு கோபம் வருது. நான் எப்படி கட்டுப்படுத்துறது? எப்பயுமே கையில வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க. திடீர்னு கோபம் வருதா? அப்பப்போ எடுத்து தண்ணியை குடிச்சுக்கோங்க. ஆய்வு பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. நீங்க தண்ணி குடிக்கும் பொழுது உங்களுடைய கோபம் கட்டுக்குள் வரும். அதுவும் கூலிங் வாட்டர் எது இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய கோபம் குறையும். இது இரண்டாவது டெக்னிக். மூன்றாவது டெக்னிக் ஃபிங்கர் டெக்னிக். நம்மளுடைய விரல்களை நாம எண்றது 1 2 3 4. இந்த 10 விரல்கள் இருக்குன்னா 10 நம்பரும் சொல்றது. அப்படி சொல்லும் பொழுது, பொறுமையாக சொல்லும் பொழுது நம்மளுடைய கோபம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாம இந்த பதிவு ஆரம்பிக்கும் போது ரட்சகன் படத்தை சொல்லி ஆரம்பிச்சோமோ, அதுல வருள்ள கோபத்தை குறைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே எண்ணிக்கிட்டே வருவார். அது மாதிரி நம்மளுடைய ஃபிங்கர் டெக்னிக்ல நீங்க என்ன பண்ணணும்? கோபம் தேவையில்லாம வரும் பொழுது, அடிக்கடி வரும் பொழுது ஃபிங்கரை எண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைங்க 10 விரலையும் எண்ணி எனக்கு கோபம் தீரல அப்படின்னா காலில் உள்ள விரலையும் என்ன பண்ணுங்க? எண்ணிருங்க. அவ்வளவுதான். இப்படி நாம நம்மளுடைய கோபத்தை கட்டுப்படுத்தலாம். மிக தேவையான இடங்கள்லையும் கோபத்தை காமிக்கணும். எப்படி காமிக்கணும்? சீரணும். கோபப்படக்கூடாது. பாம்ப மனசுக்குள்ள நினைச்சு வச்சுக்கணும். கடிக்க கூடாது, சீரணும். அதே மாதிரிதான் உங்க மனசுக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது. ஆனா வெளியில வார்த்தைகள்ல கவனத்தோடு, செயல் நடவடிக்கைகள்ல கவனத்தோடு என்ன பண்ணணும்? சீரணும். இரண்டாவது டெக்னிக் வாட்டர் டெக்னிக். நம்மளுக்கு கோபம் தேவையில்லாம ஏற்படும் பொழுது தண்ணி எடுத்து குடிச்சுக்கணும். மூணாவது டெக்னிக் ஃபிங்கர் டெக்னிக். கோபம் வரும் பொழுது நாம விரல்களை எண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த 3 டெக்னிக்கும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் சிறப்பாக உதவக்கூடிய டெக்னிக். இது கோபம் வரும்போது பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் உருவாகும். கோபத்தால் எத்தனையோ விஷயங்கள் நாம இழந்திருப்போம். அப்படிப்பட்ட கோபத்தை கட்டுப்படுத்தி அந்த எனர்ஜியை பயனுள்ள எனர்ஜியா நம்மளுடைய நல்ல செயல்கள்ல கொண்டு வரும் பொழுது இன்னும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நாம சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர்.